டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம காலேஜஸ்க்கு வந்து ஒரு கேம்பஸ் ட்ரைவ் கொச்சியிலேருந்து வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கணும், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து 2 வாட்டி ஒரே மாதிரியான பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். சப்போஸ் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டான கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள் அண்டு நம்பர், இந்த 4 வெரைட்டியும் கலந்த மாதிரி இருக்கணும் பாஸ்வேர்டு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும். சப்போஸ் அப்படி லாகின் ஆகலை அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். உங்கள் இமெயில் ஐடியில் போய் அந்த வெரிஃபிகேஷன் மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே டைரக்டட் டு மறுபடியும் வெப்சைட்டுக்கு வரும். பாருங்கள், என்னோடய மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் அந்த வெப்சைட்டில் லோட் ஆகுது. ஸோ இதில் போய்ட்டு என்னோடய இமெயில் ஐடி, நான் செட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். அது ஒன் பை ஒன்னாக கவனமாக ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்தியா நேம் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்குங்க. ஸோ மற்றதெல்லாம் ஸ்டார்ஸ் இல்லை, அதனால் அது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. கொடுக்கணுன்னாலும் தப்பு இல்லை. ஸோ ஃபைனலாக உங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர் மொபைலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். எஜுகேஷன் 1 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு போட்டிங்கனாவே நமக்கு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காட்டும். இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்ஷனையே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிகிரி வந்து பேச்சுலர் டிகிரி. அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அதை நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பிசி அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிற ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு C++, ஜாவா இந்த மாதிரி எது தெரியுதோ அதை நீங்கள் டைப் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னாவே ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரெஷ்யூம்ஸ் வந்து உங்களுடைய ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். ரெஷ்யூம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் கேட்கும், ஆர் யூ லீகல் எலிஜிபிள் டு ஒர்க் இன் கண்ட்ரி யூ ஆர் அப்ளைங் வித்தவுட் ஸ்பான்சர்ஷிப். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து எஸ்ஸுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், ஜெண்டர் என்னன்னு கேட்கும், உங்களுடைய கரண்ட் ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்கும், ஹோம் டவுன் என்னன்னு கேட்கும், ஒர்க் லொக்கேஷன் வந்து 2 லொக்கேஷன் கேட்கும். இதில் நீங்கள் கொச்சிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கோர்ஸ் நேம் கேட்கும். உங்களோட கோர்ஸ் நேமும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரான்ச் நீங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்மளோட கோர்ஸ் நேம்னா பிஎஸ்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷலைசேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா அது, பிசிஏன்னா அதுக்கு தகுந்த இது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதுக்கு தகுந்தது. ஸோ பாசிங் அவுட் நீங்கள் வந்து 2025 பாஸ் அவுட். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய என்ன ப்ரிஃபர்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து அனலிட்டிக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய கேரியர் கோட் 2 ஆப்ஷன்ஸ் வரும்.
அதில் நான் டெக்னிக்கல் அப்படிங்கிற கேரியர் போத்தை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சப்மிட் கொடுத்தா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் நமக்கு முடிஞ்சுது. தேங்க்யூ.